ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 18 மகி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரொக்கோலி நெய் ரோஸ்ட் பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், எப்படி காலிஃப்ளவர் நம்ம புழுவலாக இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி க்ரீன் காலிஃப்ளவர்லையும் கண்டிப்பாக புழு இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் சுடுதண்ணில் தடவை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா தட்டில் மாற்றி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு இரும்பு தவா எடுத்துக்கோங்க. அதில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 10 பல் பூண்டு நல்லா தூளை நறுக்கி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு தடவை. இந்த நெய்யோடு அந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்டட் ஆகணுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்கள். இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ப்ரொக்கோலி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை மொத்தம் நல்லா இருத்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி சுத்தமாக எடுத்துக்கணுங்க. இப்போ மறுபடியும் நல்லா ஒரு தடவை இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த பூண்டோடு இந்த ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்டட் ஆகணும், அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த ப்ரொக்கோலிக்கு 2 பேர் இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பச்சை பூன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் க்ரீன் காலிஃப்ளவர். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம், ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கோம் காரத்துக்காக. சேர்த்து மறுபடியும் நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 இல்லை 4 ஸ்பூன் மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துடாதீங்க. 4 ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. நமக்கு நல்லா வெந்து வரும். இதை அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். இந்த மாதிரி அரை வேக்கில் வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நமக்கு சூப்பராக ரோஸ்டடாக இருக்குது பாருங்கள். வெந்து வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக இந்த அளவு தான் நமக்கு வெந்து வரணும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்தால் போதும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ப்ரொக்கோலி அப்படியே எடுத்து நாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான ஒரு ப்ரொக்கோலி நெய் ரோஸ்ட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.